ஒரு வட்டம், இந்த வட்டத்தை டேஷ்டு லைனில் வரைஞ்சாச்சு. இந்த வட்டத்தோடைய சென்டர் பாயிண்ட்டு ஓ. ஓஆருங்கிறது ரேடியஸ். இந்த வட்டத்தோடைய கோ டேஞ்சன்ட் லைன் இங்கே இருக்குது. இந்த கோ டேஞ்சன்ட் லைன் இந்த பொசிஷனில் தான் இருக்கும், இது மாறாது. இந்த ரேடியஸோடைய எக்ஸ்டென்ஷன் லைன், இந்த ரேடியஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது இந்த கோ டேஞ்சன்ட் லைனில் எங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இப்போது ஏங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது. ஓலேருந்து ஏக்கு உள்ள தூரம், த மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ, அதுதான் கோசீக்கண்ட். இந்த கோசீக்கண்ட் ஆனது ரேடியஸோடைய டைரக்ஷன்லேயே எக்ஸ்டெண்ட் ஆகி மெஷர் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஓஆருங்கிற ரேடியஸோடைய டைரக்ஷன் இது, அதே டைரக்ஷன்லேயே லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓஏ அப்படிங்கிறது கோசீக்கண்ட், ஸோ இது பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், ஓஆருங்கிறது ரேடியஸ், இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஏல மீட் ஆகுது. ஓஏங்கிறது கோசீக்கண்ட், ஸோ ரேடியஸோடைய டைரக்ஷன்லேயே கோசீக்கண்ட்டும் இருக்குது, ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஆனால் தேர்டு குவாட்ரண்ட்டில் ஓஆருங்கிறது ரேடியஸ், இந்த ரேடியஸோடைய லைன் எக்ஸ்டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இந்த கோ டேஞ்சன்ட் லைன் மாறாது இல்லையா, இந்த கோ டேஞ்சன்ட் லைனுக்கு ரேடியஸோட எக்ஸ்டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இது ஏங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ ஓஏங்கிறது கோசீக்கண்ட், ஆனால் இது ரேடியஸோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மெஷர் ஆகிறதுனால இது நெகட்டிவ் கோசீக்கண்ட், அதாவது மைனஸ் கோசீக்கண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஓஆருங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஓஏங்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஓஏங்கிற மேக்னிடியூட் ரேடியஸோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் ஆகிறதுனால இதுவும் நெகட்டிவ் கோசீக்கண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், தேர்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் நெகட்டிவ். சைன் எப்படியோ அதே மாதிரி தான் கோசீக்கண்ட்டும் பிஹேவ் பண்ணும்.